Hi, hello, welcome to Mathematical 360. இந்தியாவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளின் மீதான செயல்பாடுகள், ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார்புகளின் மீதான செயல்பாடுகள், ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸ். சார்புகளின் சேர்ப்பு, காம்போசிஷன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். படம் அதாவது பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு சார்பு எக்ஸ் ஒய்ங்கிறது இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒய் ஜெட்டுங்கிறது. ஸோ படம் 1.3 படம் 1.10 கொடுக்கப்பட்டுள்ளவாறு எஃப் மற்றும் ஜி ஆகிய இரு சார்புகளை கொடுத்துக்கொள்ளும். ஸோ எஃப்ங்கிற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க, ஜிங்கிற இன்னொரு சார்பு கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸ் ஒய் ஒய் இசட். ஸோ எக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி, ஸோ ஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட். ஸோ இந்த எக்ஸுங்கிற கணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிற கணத்தோட ரிலேஷன்ல இருக்கு. இப்போ ஏ எக்ஸோடையும் பி ஒய்யோடையும் சி மறுபடியும் ஒய்யோடையும் ரிலேஷன்ல இருக்கு. ஸோ ஜெட்டோடைய ரிலேஷன் இல்லை. அதே ஒய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கிறதுல சார்பகமாகவும் ஜட்டுங்க துணை சார்பகமாகவும் இருக்கு. சார்பகம் துணை சார்பகம் என்னன்னு சொல்லிட்டு இண்டத்தை பார்த்துக்கோ, அந்த கால்குலேஷன் எடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு என்னன்னு புரியும். ஸோ இப்போ இந்த ஜிங்கிற சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிற சார்பகம் ஜட்டுங்க துணை சார்பகத்தோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடையும் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா கியூவோடையும் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பியோடையும் ரிலேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் பெட்டரா புரியும். ஸோ எந்த சார்பு எப்படி கம்பைன் பண்ணியிருக்காங்க. எஃப்இன் துணை சார்பகமும் ஜியின் சார்பகமும். ஸோ அந்த டயக்ராம் போயிட்டீங்கன்னா தான் புரியும். ஸோ எஃபோட துணை சார்பகம்னா ஒய், இதுதான் வந்து துணை சார்பகம்னு சொல்லுவாங்க. ஸோ ஜியின் சார்பகம் இது ஒய், அதாவது ஜியின் சார்பகம்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிறது என்பதை கவனிக்கும், ஒன்றே என்பதை கவனிக்கும். ஸோ அதான் சொல்றாங்க இந்த ஒய்யும் இந்த ரெண்டு ஒய்ங்கிற கணம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கும் ஜிக்கும் காமனா இருக்கு. எஃப்இன் துணை சார்பகம் உள்ள ஒய் கணத்தில் உள்ள ஜியின் சார்பகம் உள்ள ஒய் கணமானது இணையுமாறு ஜியின் உருவத்தை எஃப் உருவத்தின் கீழ்காணுமாறு இணைக்கவும். ஸோ இப்போ இந்த அதாவது இந்த ரெண்டு சார்பையும் இணைச்சு எழுதியிருக்காங்க, அதாவது எக்ஸ் ஒய் இசட். ஸோ இந்த எஃப்ங்கிற ரிலேஷன் வந்து இதோட இருக்கு. அதே மாதிரி ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இதோட ரிலேஷன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப்ங்கிற சார்பையும் ஜிங்கிற சார்பையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இந்த லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. துணைச்சப்பாத்தில் ஒய்கணத்தில் உள்ள ஜியின் சார்பகமாக உள்ள ஒய்கணமானது இணைமாறு ஜியின் உருவத்தை எழுதுக. ஸோ இந்த மாதிரி எஃப்ங்கிற சார்பும் ஜிங்கிற சார்பு கம்பைன் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் சார்புகளின் சேர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜி ஆஃப் எஃப்னு சொல்லுவாங்க. வரையறை எஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஒய் அப்படிங்கிற ஒரு சார்பும் மற்றும் ஜி ஒய் டென்ஸ் டு இசட் என்பன இரு சார்புகள் என்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸ் ஒய் இசட், ஸோ இதில் எஃப் ஜிங்கிற ரெண்டு சார்பு எடுத்திருக்கோம். இப்போது சார்பு ஹெச் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட். ஸோ இப்போ இந்த சேர்ப்பில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ் டு இசட் இந்த மாதிரி அரைச்சு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சார்பு என்பது ஒவ்வொரு எக்ஸ் பிலாங் டு எக்ஸுக்கும், ஸோ இந்த எக்ஸ்ல இருக்கிற எல்லா எக்ஸ் பிலாங் டு எக்ஸுக்கும் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என அழைக்கப்பட்டால் அதனை ஜியுடன் எஃப்ன் சேர்ப்பு என்று அழைக்கலாம். ஸோ இந்த எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு, அதாவது இது மூலியமா, அதாவது ஒய்ங்கிற கணம் மூலியமா ஜெட்டோட லூப்பில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லூப்பில் வர்றது பார்த்தீங்கன்னா ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜி ஆஃப் எக்ஸ் என வரையறுக்கப்பட்டால், அதாவது இந்த ஃபார்ம் எழுதியிருக்காங்க, வரையறுக்கப்பட்டால் அதனை ஜியுடன் எஃப்இன் சேர்ப்பு. ஸோ இந்த லாஸ்ட் ஒன்னா என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை முன்னாடியும், அது எஃப்ங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அதை வந்து உள்ளேயும் சார்புலையும் போட்டு, அதாவது ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருக்காங்க அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா ஜியுடன் எஃப்இன் சேர்ப்பு என்று அழைக்கலாம். அதனை ஜி ஆஃப் எஃப் கொடுப்பாங்க. ஸோ அது இங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப்னு இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. அதை எஃப் ஆனது ஜியுடன் சேர்ப்பு என்று வாசிக்கும். ஸோ இந்த ஜி ஆஃப் எஃப் இருக்குன்னா எஃப் ஆனது ஜியுடன் சேர்ப்பு, அதாவது எஃப் முன்னாடி இருக்கு ஜி முன்னாடி இருக்கு. ஸோ இந்த எழுதும்போது ஜி ஆஃப் எஃப் எழுதணும். ஸோ அப்போ எஃப் ஆனது ஜியுடன் சேர்ப்பு இருக்கு அப்படிங்கிறது படிக்கும்போது படிக்கணும். அதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
சில எடுத்துக்காட்டுகள். f ஈக்குவல் டு 1,4 2,5 3,5 மற்றும் ஜிங்கிறது சார்பு வந்து 4,1 5,2 6,4 எனில் g ஆஃப் ஐ காண்க f ஆஃப் ஜி காண்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சார்பாகவே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா வெண்படத்தில் அதாவது அம்புக்குறி படத்தில் பார்த்துருப்போம் தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜி ஆஃப் எஃப் கேட்டிருக்காங்க. ஜி ஆஃப் எஃப்னா ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், எஃப் உடன் ஜியின் சேர்ப்பு. ஸோ அப்போ தெளிவாக என்ன எழுதணும், ஸோ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் எழுதிருக்கா 1,1 2,3,2 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்க ஒரு அம்புக்குறி படம் போட்டு பார்த்தா நமக்கு புரியும். ஸோ எஃப்ங்கிற சார்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதோட இருக்கு, அதாவது இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு ஒய் கணம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்க ஜட்டுங்கிற இன்னொரு கணம் வரும். ஸோ இங்க எஃப்ங்கிற சார்புல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3, அதாவது இந்த 1 2 3 எப்படி எழுதுறோம்னா இந்த எஃப்ங்கிற சார்பை ஆல்ரெடி இந்த அம்புக்குறி படத்துல வந்து எழுதிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கணத்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட எக்ஸ் கணத்துக்குள்ள வருது. ஸோ செகண்ட்ல இருக்கிற 4 5 5ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ல வருது. ஸோ 4 5 இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 5 6. ஸோ அப்போ இங்க 6ங்கிறது ஆட் ஆகும். ஏன்னா இங்க வந்து இது துணை சார்பாகமாக இருந்தாலும் ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்பாகும். ஸோ அப்போ 4 5 6 இங்க 6 மிஸ் ஆகலாம் 6 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் கணத்துல செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4. இந்த அம்புக்குறி படம் எப்படி போட்டோங்கிறத பார்க்கணும்னா 10th வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்கேன் அம்புக்குறி படம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ டிஸ்பிளே கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அம்புக்குறி படம் எப்படி போடணும்னு சொல்லி புரியும். ஸோ இப்போ இவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்யோட சார்பில் எப்படி இருக்குன்னா 1 4ஓடையும் 2 5ஓடையும் 3 5ஓடையும் சார்பில் இருக்கு. ஸோ அப்போ இங்கிருந்து ஜிங்கிற சார்பில் பார்க்கும்போது 4 1ஓடையும் 5 2ஓடையும் 6 4ஓடையும் சார்பில் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம இந்த சார்பு எப்படி எழுதணும், இந்த இது ஜி ஆஃப் எஃப் எப்படி இருக்குன்னா, ஸோ இது எஃப் சார்பு இருக்கனால 1,1. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 1,1 2,2, அதாவது எக்ஸையும் ஜெட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும் ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எஃப்னா. ஸோ அப்போ அதனால தான் 2,2. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 5ஓடையும் இங்கே 5 2ஓட தான் ரிலேஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது 3,2. ஸோ 3,2 இந்த மாதிரி தான் ஜி ஆஃப் எஃப் வந்துருக்கு. ஸோ இந்த அம்புக்குறி படம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கரெக்டாக கிளாரிட்டியோட வரும். இல்லை நம்ம டேரக்டாக எழுதிங்கன்னா இங்கிருந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதாவது 1,1 ஃபர்ஸ்ட் இங்கே செகண்ட் ஆர்டர் இருக்கிறது லாஸ்ட் ஆர்டர் இருக்கிறத கம்பைன் பண்ணிடணும். ஸோ 2வை இங்கே லாஸ்ட் ஆர்டர் 2 3. ஸோ இந்த மாதிரி அம்புக்குறி படம் போட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சாச்சு. அதே தருணத்தில் எஃப் ஆஃப் ஜி கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜி வரையறுக்க என்னன்னு சொல்றாங்க, ஜியுடன் எஃப் இணைக்கும். அப்போ என்ன இந்த அம்புக்குறி படம் அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ்ல போட வேண்டியதில்லை. ஜியின் வீச் ஆகமான 1 to 4. ஸோ ஜியோட வீச் ஆகும் பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் இருக்கு 1 to 4, அதுதான் வீச் ஆகும்னு சொல்லுவாங்க 1 to 4. எஃப்இன் சார்பாகமான எஃபோட சார்பான 1 to 3. ஸோ எஃப்இன் சார்பாக 1 to 3 உட்கணமாக இல்லை. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 to 4 வந்து பார்த்தீங்கன்னா இதோட சார்பகத்துக்குள்ள 1 to 3க்கு உட்கணம் இல்லை. அதாவது என்ன மீன் பண்றாங்கன்னா இந்த சார்பு அதாவது இந்த சென்ட்ல இருக்கிற ஒய்ங்கிற சார்பு வந்து பார்த்தீங்கன்னா காமனா இருக்கு. ஸோ அப்போ இந்த 1 to 4க்கும் இந்த 1 to 3க்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி நம்மளால வரையறுக்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்துக்காட்டு எஃப் மற்றும் ஜி என்ற இரு சார்புகள் ஆறிலிருந்து ஆறுக்கு, அதாவது ரியல் நம்பர் சம்பந்தமா இருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x - 4 மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் x² + 3 என வரையறுக்கப்படுகிறது. ஜி ஆஃப் எஃப் எஃப் ஆஃப் ஜி. தீர்வு. ஸோ ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் அப்படின்னா ஜி ஆஃப் பிராக்கெட்ல எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அதாவது இந்த ஜி ஆஃப் எக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஜி ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் பிராக்கெட்ல எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் இதோட இருக்கும்போது ஜி ஆஃப் எஃப் ஜி ஆஃப்க்கு இந்த ஆஃப் போல பிராக்கெட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 3x - 4. ஸோ அதனால ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஜி ஆஃப் 3x - 4. ஸோ இந்த இடம் தான் முக்கியமானது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல, அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இடத்துல இருக்கு 3x - 4. ஸோ அப்போ x² + 3 ஜி ஆஃப் எக்ஸ்க்கு, அப்போ எக்ஸ் இடத்துல இருக்கு 3x - 4. ஸோ அப்போ 3x - 4 தி ஹோல் ஸ்கொயர் + 3
ஸோ இந்த ஃபார்ம்ல இருந்து அப்படியே நம்ம சப்ஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் சிம்பிளை பண்ணிங்கன்னா 9x² - 24x + 19 சொல்லி கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th வீடியோவில் பார்த்துருக்கோம், அதாவது சேர்ப்பு இந்த மாதிரி இன்டெப்தா. ஸோ அந்த வீடியோக்கானுக்கு டிஸ்பிளே கொடுக்குறேன். அதில் இன்டெப்தா டீட்டெயிலாக இது எப்படி வந்திருக்குங்க அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். f of g. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து f of g. ஸோ f of g என்ன பண்ணுவாங்க, f of g of x. ஸோ g of x கொடுத்துருக்காங்க நமக்கு வழி 3x² + 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ f of x² + 3. இங்கே அதே மாதிரி தான் f of xங்கிற ஃபார்மெட்ல இருக்கு. f of x ஃபார்முலா என்ன, 3x - 4. ஆமா, இங்க xங்கிற இடத்துல இருக்கு x² + 3. ஸோ அப்புறம் x இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்புறம் 3 × x² + 3 x இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி -4. இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3x² + 5ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ f of g கண்டுபிடிச்சாச்சு. எடுத்துக்காட்டு. ஸோ f of g, அதாவது f, g r → i இரு சார்புகள் f of x = 2x - mod of x மற்றும் g of x 2x + mod of x என எடுக்கப்படுவதெனில் f of g ஐ காண்க. தீர்வு. ஸோ மாடுலஸ் எக்ஸ்னாவே நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இது பார்த்துருக்கோம் ஆல்ரெடி குறிப்புகள்ல, 10th வீடியோ குறிப்புகள்ல. மாடுலஸ் எக்ஸ் என்ன, மாடுலஸ் எக்ஸ் மாடுலஸ் விட்டு வெளியே வந்துச்சுன்னா ஒன்று -x இல்லை +x இருக்கும். அதாவது x <= 0வா இருந்துச்சுன்னா -x, <= 0வா இருந்துச்சுன்னா +x. ஸோ இப்போ இந்த ரியல் நம்பர் நீங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரியல் நம்பர் என்ன, மெயின் கொள்ள போடும்போது தெரியும் 0. இங்க வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா +லயும் இங்க -லயும் போகும். ஸோ இப்போ மைனஸும் 0வா இருந்துச்சுன்னா -x. ஸோ மாடுலஸ் விட்டு வெளியும் போது ப்ளஸ் ஆச்சுன்னா +x, <= 0னால தான் அதனால <= 0 +ன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இங்கே மாடுலஸ் கொடுத்தனால இந்த இது எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எனவே f of x வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 3x - mod of x. இப்போ mod of x பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, x <= 0வா இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா x என்னவா இருக்கும், -x இருக்கும். ஸோ இப்போ x 2x - -x. ஏன்னா இந்த மாடுலஸ் இருக்கனால இந்த ரெண்டு கண்டிஷனும் போட்டாகும். ஸோ x <= 0னா என்ன ஆகும், +x. அப்போ என்ன 2x - x வரும். Therefore, ஸோ இந்த f of x சிம்பிள் பண்ணதும் போது என்ன, 2x - +x, அதனால 3x, 2x - x ஒரு x வரும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா g of x கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ g of x போடும்போது என்ன ஆகும், ஸோ x <= 0வா இருந்துச்சுன்னா என்ன வரும், -x. ஸோ 2x + -x <= 0னா +x வரும். ஸோ அப்போ எனவே இது சிம்பிள் பண்ணும்போது g of x = x னா <= 0, 3x ஆட் பண்ணீங்கன்னா 3x வரும். 3x = x <= 0. இந்த ரெண்டு கண்டிஷன் இந்த மாதிரி வேல்யூஸ் வருது. ஸோ இப்போ f of g கண்டுபிடிக்கணும். x ரெண்டு கண்டிஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா f of g ரெண்டு கண்டிஷன் எதனால கண்டுபிடிக்கணும்னா x <= இங்க ரெண்டு லிமிடேஷன் இருக்கு, x <= 0, <= 0. ஸோ இப்போ x <= 0 எனில் f of g x. இப்போ f of g நான் சொல்லியிருக்கேன், ஸோ f × g of x. ஸோ இந்த g of x இடத்துல என்ன இருக்கு, g of x. ஸோ இங்க g of x வேல்யூ இருக்கு, ஆனா கண்டிஷன் x <= ஸோ g of x ல <0 இடத்துல என்ன இருக்கு, x இருக்கு. அப்போ g of x பதிலா x போட்டிருக்கோம். அப்போ f of x வருது. ஸோ f of x ல போய் பார்க்கணும். f of x ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே இந்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 of x இருக்கு. இப்போ என்ன ஒரு வேல்யூ 3 of x. ஸோ அடுத்த கண்டிஷன் x <= 0. x <= 0 எனில் f of g x. ஸோ இந்த f of g தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாடுலஸ் x கொடுத்தனால <= 0லையும் கண்டுபிடிக்கணும், <= 0லையும் கண்டுபிடிக்கணும். அப்போ f of g x = f of g of x. ஸோ இங்க g of x என்ன பார்க்கணும், இங்க பார்க்கணும். அப்போ என்ன <= 0க்கு g of x என்ன வேல்யூ என்ன, 3x. அப்போ f of 3x. ஸோ f of 3x அதே மாதிரி <= 0ல f of x போய் பார்க்கும்போது <0ல வெறும் x தான் வருது. ஸோ இப்போ x இடத்துல இருக்கு அந்த வேல்யூ. ஸோ இப்போ x இடத்துல 3x இருக்கு. Therefore 3x. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் எல்லாத்துக்கும் f of g வந்து பார்த்தீங்கன்னா 3x தான் வருது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனவே எல்லா எக்ஸுக்கும் f of g x = 3x. ஸோ அப்போ நீங்க என்ன f of g இந்த வேல்யூஸ்க்கு இந்த லிமிடேஷன் கண்டுபிடிச்சினாலும் அதோட வேல்யூ வந்து 3x தான் வரும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளின் நேர்மாறு நான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Thanks for watching.